வெல்கம் டு HTI's யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல ஒரு லாங் ஆன்சர் பார்க்க போகிறோம். லாங் ஆன்சரில் தேர்டு கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஸ்மெல்டிங்னா இந்த ப்ராசஸில், இந்த முறையில் ஹீட் பண்ணி அந்த பொருளை மெல்ட் பண்ணுவோம்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். இது எதுக்காக உபயோகப்படுத்துவோம்னா, அயன் ஓர், இரும்பு தாதுன்னு சொல்கிறோம்ல, பூமிக்கு அடியிலேருந்து இரும்பு தாது எடுப்பாங்க. அந்த தாதுல இருந்து, இரும்பு தாதுல இருந்து நம்ம இரும்பை எப்படி பிரிச்சு எடுக்கிறோம் அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 118ல இந்த ஆன்சர் இருக்கு. ஸ்மெல்டிங் டாபிக்ல இன்ன பிளாஸ்ட் ஃபர்னஸ். இத ஃபுல் ப்ராசஸையும் இந்த டயக்ராம் மூலமா தான் நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஃபுல் ஆன்சரும் புரிஞ்சு படிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம்ல இருக்க இந்த பார்ட்டை தான் பிளாஸ்ட் ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் தான் நம்ம ஸ்மெல்டிங் என்ற ப்ராசஸே பண்ண போகிறோம். அதனால தான் இன்னும் பிளாஸ்ட் ஃபர்னஸ்னு கொடுத்துருக்காங்க. த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர், கோக் அண்ட் லைம்ஸ்டோன் இந்த ரேஷியோ 8:4:1. இது வரைக்கும் முத பார்ப்போம். த சார்ஜ்னா என்னன்னா, இதை மூணுத்தையும் ஒன்னா சேர்த்து அதை சார்ஜ்னு சொல்லுவாங்க. எதெல்லாம்னா, ரோஸ்டட் ஓர்னா நம்மளுக்கு தெரியும் தாதுன்னு. ரோஸ்டட்னா என்னன்னா, இதுக்கு டெஃபினேஷனும் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க, ரோஸ்டிங் ப்ராசஸ்னு. அப்படின்னா சிம்பிளா என்னன்னு சொல்றேன், ஒரு ஓர் எடுத்து அதுல ஏர், காற்று இருக்குல்ல, அதை லிமிட்டடா அளவுக்கு கொடுத்து அதை ஹீட் பண்ணுவாங்க. அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஹீட் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஈரப்பதத்தையும் தேவையில்லாத சில பொருட்களையும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இம்பியூரிட்டிஸ்லாம், அதுல இருந்த அழுக்குகளை, தேவையில்லாத பொருட்களை அதுல இருந்து எடுத்துட்டோம்னா அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்ல ரிமைனிங், அதை தான் ரோஸ்டட் ஓர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா, ஒரு இரும்புக்கான தாது இருக்கு, பூமிக்கு அடியில இருந்து எடுக்கிறோம். அதுல இருந்து ஈரத்தையும் தேவையில்லாத சில பொருட்களையும் அதுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த தாது புதுசா நம்மளுக்கு கிடைக்குது இல்ல, அந்த ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற தாதுக்கு பேர் தான் ரோஸ்டட் ஓர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோக்னா என்னன்னா, கோல், நிலக்கரின்னு சொல்றோம்ல, அதுல இருந்து கிடைக்கிற ஒரு வகையான பொருள். இதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா, கோக் மூலயமா நம்மளுக்கு கார்பன் கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு தேவையான கார்பன் கிடைக்கும். கார்பன் எலமெண்ட் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது அந்த எலமெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த கோக் மூலயமா கிடைக்கும். ரோஸ்டட் ஓர் தான் ஆக்சுவல் அயன் ஓர். கோக்ல இருந்து கார்பன் கிடைக்குது. லைம்ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவோம். CaCO3 இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். CaCO3 அதுக்கான ஃபார்முலா எழுதி வச்சுங்க, கால்சியம் கார்பனேட். இதை மூணுத்தையும் எந்த அளவுல, எந்த பங்குல நம்ம சேர்க்கிறோம்னா, ரோஸ்டட் ஓரை வந்து 8 அளவும், கோக்கு 4 அளவும், லைம்ஸ்டோன் வந்து 1 அளவும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ரோஸ்டட் ஓர் வந்து 8 கிலோ எடுக்கிறோம்னா, கோக் வந்து 4 கிலோ எடுப்போம், லைம்ஸ்டோன் வந்து 1 கிலோ எடுப்போம். அதை ஒன்னா சார்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த மொத்தத்தையும் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இதை ஸ்மெல்ட் பண்றாங்க. எதுலனா, பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல பண்றாங்க. பை இன்ட்ரடியூசிங் இட் த்ரூ த கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட் அட் த டாப். இதன் மூலயமா, கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதான் இதன் மூலயமா இது எல்லாத்தையும் உள்ளார கொண்டு போறோம், இந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்க்கு உள்ளார கொண்டு போறோம்னு சொல்றாங்க. இந்த மூணுத்தையும் சேர்த்ததை சார்ஜ்னு சொன்னாலும் அந்த சார்ஜை உள்ளார அனுப்புறாங்கன்னு அர்த்தம். There are 3 important regions in the furnace. இந்த ஃபர்னஸ்ல லோயர் ரீஜன், மிடில் ரீஜன், அப்பர் ரீஜன் மூணா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோயர் ரீஜன். இந்த டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் சிம்பிளா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டயக்ராம்ல மேல் பகுதியில பெல் அண்ட் ஹாப்பர்னு சொல்றாங்க. இதன் வழியா தான் அந்த சார்ஜை உள்ளார அனுப்புவாங்க, உள்ளார கொட்டுவாங்க. அயன் ஓர், கோக் அண்ட் லைம், அது இருக்கு பாருங்க, லைம் ஸ்டோன் தான் இது. அது எல்லாத்தையும் ஒன்னா உள்ளார கொட்டி இருக்காங்க. இது ஃபுல்லா உள்ளார இருக்கும். இங்க கீழே இருந்து ஹீட் பண்ணுவாங்க. கீழே ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும், அதுக்கு மேல கொஞ்சம் குறைவா இருக்கும், அதுக்கு மேல அதை விட குறைவா இருக்கும். ஸோ இதுதான் இங்க இருக்கிற டெம்பரேச்சர், இது உள்ளார இருக்கிற பொருள். இங்க இதன் வழியா ஹாட் ஏர், காற்றை வந்து உள்ளார அனுப்புவாங்க. இதுல இருந்து வெளியே வர காற்றை வந்து இது வழியா, கடைசியா தேவையில்லாததெல்லாம் இருக்கும்ல, அந்த கேசஸ்லாம் இது வழியா வெளியே வரும். அது ஹாட்டா இருக்குன்றதுனால ஹாட் கேசஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கடைசியா அந்த உருக்கி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அயன், இரும்பு வந்து உருக்கிடுவாங்க. மெல்ட் பண்றாங்கல்ல, மெல்ட் பண்ணும்போது அது உருகிடும். உருகிய அந்த அயனை தான் நம்ம கடைசியா இதன் வழியா வெளியே எடுப்போம். அவுட்லெட்னா இதுல இருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம். அதே போல ஸ்லாக்னா என்னன்னா, இந்த ப்ராசஸ்ல தேவையில்லாத பொருட்கள்னு சொல்றாங்களா, இம்பியூரிட்டிஸ், அழுக்கு, அந்த அழுக்கெல்லாம் இந்த ஸ்லாக் அவுட்லெட் மூலயமா வெளியே வருது.
நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்ல ஒரு ரீஜனை நம்ம எடுத்துப்போம். ரீஜன்னா அந்த இடம்னு அர்த்தம். லோயர் ரீஜன்னா அடியில இருக்க பகுதின்னு அர்த்தம். அந்த இடத்துல கம்பஷன் ஜோன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு நேம் வந்து கம்பஷன் ஜோன். கம்பஷன்னா எரிய வைக்கிற இடம்னு அர்த்தம். The temperature is at 1500 degree centigrade. ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் இருக்கு. மேல போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 1000 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு பாருங்க. In this region, coke burns with oxygen to form carbon dioxide. ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒன்னா பார்ப்போம். கோக்குன்னு நம்ம பார்த்தோமா, ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம்னு சொன்னால அந்த கோக் வந்து இதுல இருந்து வர ஏர், அந்த ஏர்ல ஆக்சிஜன் இருக்கும். அந்த கோக்குன்றது பேர்ன் ஆகும், எரியும். எது கூடனா ஆக்சிஜன் கூட இந்த கோக்குன்றது எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு கிடைக்கும். எப்பன்னா when the charge comes in contact with the hot blast of air. இதான் நான் இப்ப காமிச்சேன். hot blast of air. இதன் வழியா நமக்கு ஏர் வரும். அந்த ஏர்ல ஆக்சிஜன் இருக்கும். அது இந்த சார்ஜ்ல கோக், இந்த சார்ஜ்னா இது மொத்தமும் அர்த்தம். அதுல உள்ள கோக்கு கூட ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆச்சுன்னா கோக்குன்றது நான் ஆக்சுவலா சொன்னேன் ஏற்கனவே, கார்பன் வந்து அதிகமா இருக்கும்னு சொன்னேன். அந்த கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகுது 1500 டிகிரி சென்டிகிரேட்ல. இப்படி சிம்பிள் போட்டாங்கன்னா ஹீட்டிங்னு அர்த்தம். ஸோ ஹீட் பண்றாங்க. CO2 அப்படியே எடுத்து எழுதலாம், ஈஸியான ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னால நம்ம ஏற்கனவே என்னன்னு பார்த்துருக்கோம் நிறைய கொஸ்டின் ஆன்சர்ல. எக்ஸோதெர்மிக்னா ஹீட்டை வெளியே விடும்னு அர்த்தம். அதனால பிளஸ் ஹீட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பிளஸ் ஹீட்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன் எக்ஸோதெர்மிக்னா, எக்ஸோனா அவுட் சைடுன்னு அர்த்தம், தெர்மிக்னா ஹீட்னு அர்த்தம். ஹீட்டை வெளிப்பக்கம், அதாவது வெளியே விடுதுன்னு அர்த்தம். அதனால எக்ஸோதெர்மிக்னு இதுக்கு பேரு. ஹீட் இஸ் லிபரேட்டட். லிபரேட்டட்னா வெளியே விடுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மிடில் ரீஜியன். இதுல டயக்ராம்ல அப்படியே பாத்தீங்கன்னா இது லோயர் ரீஜியன், இது மிடில், அப்பர் ரீஜியன். நெக்ஸ்ட்ல டெம்பரேச்சர் 1000 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. லோயர் ரீஜனை விட இது குறைவா இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. In this region, CO2 is reduced to carbon monoxide. CO2ன்றது நம்மளுக்கு இதுல இருந்து கிடைச்சதா, அந்த CO2 கார்பன் கூட ரியாக்ட் ஆகி எந்த டெம்பரேச்சர்னா 1000 டிகிரி சென்டிகிரேடோட ஹீட் பண்றாங்க. இதுல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ஈக்குவேஷன் எப்படி ஈஸியா போடலாம்னா, இதுல ஒரு C இருக்கு, இதுல ஒரு C இருக்கு. அப்ப C போட்டுட்டு O போட்டுட்டு ரெண்டுத்திலுமே 2ன்றதுனால 2 முன்னாடி போட்டுங்க. இது கார்பன் மோனாக்சைடு. நல்லா புரிஞ்சுங்க. ஈக்குவேஷன் முத எப்படி எழுதணும்னா, கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டு கிவ் கார்பன் மோனாக்சைடு. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அதுக்கு அடுத்தது தான் இந்த நம்பர் எல்லாம் போடணுமே. இந்த நம்பர் எப்படி போடணும்னா, இங்க 2 கார்பன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. அதனால கீழெல்லாம் போட முடியாது. கார்பன் மோனாக்சைடுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னதுனால முன் பக்கம் மட்டும்தான் போடணும். எப்படி ஈக்குவேஷன் எழுதணும்னு புரிஞ்சுங்க. முன் பக்கம் மட்டும்தான், அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்பர் போடணும். மைனஸ் ஹீட், பிளஸ் ஹீட்னா ஹீட் வெளியே போகுதுன்னு சொன்னோமா, மைனஸ் ஹீட்னா ஹீட் இது எடுத்துக்குது. இந்த ரியாக்ஷன் வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். அது எங்க இருந்துன்னா, இந்த ஹீட் லிபரேட் ஆகுது இல்ல, இதுல இருந்து வர ஹீட்டை இது அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த கார்பனும் கோக்கோட கார்பன் எடுத்துங்க. கார்பன் டை ஆக்சைடு, கோக்கு, அதாவது கார்பன், நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. இதுல ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் நான் ஏற்கனவே சொன்னேன், CaCO3 கால்சியம் கார்பனேட் தான் லைம்ஸ்டோன் சொல்லுவாங்க. டீகம்போசஸ்னா பிரியுது டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதுல உங்களுக்கு CaOன்றத கொடுக்கல. அது வந்து CaO பிளஸ் CO2 மைனஸ் ஹீட். இதுவும் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. தீஸ் 2 ரியாக்ஷன்ஸ் ஆர் எண்டோதெர்மிக். எந்த 2 ரியாக்ஷன்னா, இதுவும் எண்டோதெர்மிக். ஏன்னா டியூ டு அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹீட். ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது, எடுத்துக்குது. ஹீட்டை வெளியே விட்டா எக்ஸோதெர்மிக். எக்ஸோனா வெளியேன்னு அர்த்தம், எண்டோனா உள்ளாரன்னு அர்த்தம். உள்ளார ஹீட்டை இழுத்துக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்ப இந்த ரியாக்ஷன்ல கால்சியம் ஆக்சைடுன்றது வருதுன்னு சொன்னா, அதாவது கால்சியம் கார்பனேட். இதையும் பாருங்க, கால்சியம் கார்பனேட், இதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடா, அப்ப CO2 ஒரு ஆக்சிஜன் மட்டும் இப்ப மீதி இருக்கும். ஏன்னா 2 ஆக்சிஜன் இதுல வந்துருச்சு, ஒரு ஆக்சிஜன் மீதி இருக்குமா, அதுதான் கால்சியமோட சேர்ந்து CaOவா மாறும். அதுதான் கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. CaO இருக்கு பாருங்க, கால்சியம் ஆக்சைடு இதுல இருந்து கிடைக்குது இல்ல, அதுதான் எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா சிலிக்கா. SiO2னா சிலிக்கான்னு அர்த்தம். கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா டு ஃபார்ம் கால்சியம் சிலிகேட் ஸ்லாக். இந்த ரியாக்ஷன்லாம் எடுக்கும்போது ஒன்னும் எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும்.
சிலிக்கான்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இது ஆக்சுவலா எங்க இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம அயன் ஓர் எடுத்தோமா, அந்த ரோஸ்டட் ஓர்னு சொன்னோம்ல, அதுல இருக்கக்கூடிய சிலிக்கா தான் இது. சிலிக்கான்றது அந்த அயன் ஓர்ல இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணணும். அது எதன் மூலயமா ரிமூவ் ஆகும்னா இந்த கால்சியம் ஆக்சைடு மூலயமா தான் ரிமூவ் ஆகும். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எடுத்தது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. அயன் ஓர்ன்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, Fe2O3 இருக்குல்ல, இதுதான் ஆக்சுவல் அயன் ஓர். அயன் ஓர் அதை வந்து ஹெமடைட்னு சொல்லுவாங்க. அந்த அயன் ஓரை வந்து ஹெமடைட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க விரும்புவவங்க. நெக்ஸ்ட் கோக்குன்னு பார்த்தோமா, கோக்கு தான் கார்பன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லைம்ஸ்டோன் தான் கால்சியம் கார்பனேட். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோமா, கால்சியம் கார்பனேட். இந்த கார்பன் வந்து கோக்ல இருந்து கிடைச்சது. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத புரிஞ்சுங்க. இங்க சிலிக்கா தான் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சிலிக்கான்றது ஒரு விதமான தேவையில்லாத பொருள் அந்த ஓர்ல இருக்கு, அதை ரிமூவ் பண்றோம். எதன் மூலியமான இந்த கால்சியம் ஆக்சைடை வச்சு அந்த சிலிக்கா கூட ரியாக்ட் ஆக வச்சு கால்சியம் சிலிகேட் ஸ்லாக்னா இம்பியூரிட்டின்னு அதிகம் அர்த்தம். இம்பியூரிட்டினா அழுக்குன்னு அர்த்தம், தேவையில்லாத பொருள்னு அர்த்தம். கால்சியம்னு இங்க பேர் இருக்கு. சிலிகேட்னா SiO3. இது எப்படி வந்து ஈஸியா எழுதிடலாம். கால்சியம் இருக்கு, SiO2 கூட ஒரு ஆக்சிஜன் சேருது, O வந்து இங்க 2 இருக்கு, 1 சேர்ந்ததுன்னா 3 ஆயிடும். ஸோ கால்சியம் சிலிகேட் ஸ்லாக்ன்றது தேவையில்லாத பொருள், இம்பியூரிட்டின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, அந்த ஸ்லாக் அவுட்லெட் வழியா தான் அந்த ஸ்லாக் வந்து வெளியே வரும். அந்த இம்பியூரிட்டின்னு சொன்னோம்ல, இப்ப லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, அது வெளியே வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பர் ரீஜியன், இது வந்து ரிடக்ஷன் ஜோன்னு சொல்லுவாங்க. ரிடக்ஷன் ப்ராசஸ்லாம் நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் என்னன்ட்டு. சிம்பிளா என்னன்னா, இதுல இருக்க ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகுது, அதனால இது ரிடக்ஷன் சொல்லலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். த டெம்பரேச்சர் ப்ரிவைல்ஸ் அட் 400 டிகிரி சென்டிகிரேட். இந்த ஜோன்ல, அதாவது அப்பர் ஜோன்ல டெம்பரேச்சர் வந்து மிடில் ஜோனோட குறைவா இருக்கும்னு சொன்னா அதுதான் 400 டிகிரி சென்டிகிரேட். இன் திஸ் ரீஜன் கார்பன் மோனாக்சைடு, நம்மளுக்கு ஏற்கனவே கார்பன் மோனாக்சைடுன்றது கிடைச்சது. இந்த ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப்பும் லிங்க் பண்ணி புரிஞ்சு படிங்க. இந்த கார்பன் மோனாக்சைடுன்றது நம்மளுக்கு ரெடியூசஸ் என்ன பண்ணுதுன்னா, நமக்காக என்ன பண்ணுதுன்னா, இந்த ப்ராசஸ்ல ரெடியூசஸ் ஃபெரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் அ ஃபேர்லி பியூர் ஸ்பாஞ்சி அயன். அயன்ல நிறைய டைப் சொல்லுவாங்க, அதுல ஒரு டைப் தான் ஸ்பாஞ்சி அயன்றது. அதை வந்து ஆல்மோஸ்ட் பியூர், ஃபேர்லி பியூர்னா ஆல்மோஸ்ட் பியூரான ஸ்பாஞ்சி அயன் நம்மளுக்கு கிடைக்குது. எதன் மூலயமானா, அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஃபெரிக் ஆக்சைடு, இந்த ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்றாங்களா, இது ஆக்சுவலா அயன் ஓர் தான் ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஹெமடைட். Fe2O3ன்றது கார்பன் மோனாக்சைடு கூட ஆட் ஆகி நம்மளுக்கு அயன் கிடைக்குது. நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிச்சு பாருங்க. நம்ம அயன் தான் அயன் ஓர்ல இருந்து எடுக்க ட்ரை பண்றோம். அயன் ஓர்ல இருந்து அயன் எடுக்க ட்ரை பண்றோம், அது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் பாருங்க. இப்ப அயன் ஓர் கூட எது ரியாக்ட் ஆகும்னா கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் ஆகணும். இந்த கார்பன் மோனாக்சைடு நம்மளுக்கு எப்படி கிடைச்சதுன்னா கோக் மூலயமா கிடைச்சது. கோக்கும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு இது கிடைச்சது. இந்த அயன் ஓர்ல இருந்து சிலிக்கான்ற தேவையில்லாத பொருளை எப்படி ரிமூவ் பண்ணோம்னா, கால்சியம் கார்பனேட்ல இருந்து கிடைச்ச கால்சியம் ஆக்சைடு மூலயமா ரிமூவ் பண்ணோம். ஸோ எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு கடைசியா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும்னா, ஃபெரிக் ஆக்சைடு, இந்த ஃபெரிக் ஆக்சைடு ரிடக்ஷன் நடக்குது, கார்பன் மோனாக்சைடு மூலமா ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷன்ன்றது இதுல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கடைசியா அயன்ற ஒரு பொருளை கொடுக்குது, பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இப்ப இந்த முன்னாடி இருக்கிற நம்பர்லாம் நம்ம போட்டு இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு பாருங்க. இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு, 2 அயன் இருக்கு. இங்க அயன் மட்டும் இருந்ததா, அதனால 2 முன்னாடி போட்டுக்கணும். ஏன்னா 2 அயன் இருக்கு, அதனால 2 முன்னாடி போட்டுக்கணும். இங்க வெறும் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். இந்த 3 எப்படி போடணும்னா, இந்த பக்கமும் 3 இல்ல, இந்த பக்கமும் 3 இல்லன்னு நினைச்சீங்க. இங்க கார்பன் மோனாக்சைடு இருக்கு, CO இருக்கு, இங்க ஒரு O3 இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் வருது? 4 ஆக்சிஜன் வருது. இந்த சைட்ல நான் 2ன்னு போடுறேன்னா பேலன்ஸ் ஆகாது. நீங்க போட்டு ட்ரை பண்ணுங்க. 2ன்னு போட்டீங்கன்னா ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகாது. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்ன போடணும்னா 3 தான். நீங்க 3 போட்டீங்கனாலே இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும். ஏன்னா 3 கார்பன் இருக்கு, இங்கேயும் 3 ஆக்சிஜன் இருக்கு. நான் இதெல்லாம் பேசிக் ஈக்குவேஷன் பேசிக்லாம் ஏற்கனவே போட்டோசிந்தசிஸ்ல இருந்து நிறைய ரிலேஷன்ல சொல்லிட்டேன். 3 கார்பன் இருக்கு,
3 ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒரு 3 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்கு. 3 2s 6 ஆக்சிஜன் வந்துருச்சா? 3 into 1 இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப 3 கார்பன் இருக்கு, இங்கேயும் 3 கார்பன் இருக்கு. அயன் இங்க 2 இருக்கு, இங்கே அயன் 2 இருக்கு. ரொம்ப சிம்பிள். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன தெரியணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எது எது ரியாக்ட் ஆகுது, ரைட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குது, அதெல்லாம் எழுதிட்டு தான் இந்த முன்னாடி இருக்கிற நம்பரே நம்ம போடணும். இங்க ஏதோ நம்பர் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி இருக்க நம்பர்லாம் நம்ம போடணும். இப்ப இந்த ப்ராசஸ் மூலமா நம்மளுக்கு இந்த அயன் கிடைச்சிருக்கா, அது வந்து ஹீட்லாம் பண்ணதுனால மோல்டன் அயனா தான் கலெக்ட் ஆகும். எங்கன்னா பாட்டம் ஆஃப் த ஃபர்னஸ், அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸ்ன்னு பார்த்தோம்ல, அந்த ஃபுல் இதுல பாட்டம்ல இது கலெக்ட் ஆகும். ஆஃப்டர் ரிமூவிங் த ஸ்லாக், அந்த ஸ்லாகை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ரிமூவ் பண்ற இடம்லாம் நான் காமிச்சேன். ஸ்லாக்ன்றது இங்க மேல ரிமூவ் ஆயிருக்க பாருங்க. மோல்டன் அயன்றது இந்த அயன் அவுட்லெட்னா வெளியே போறதுக்கான வழின்னு அர்த்தம். ஸோ ஏன் இது வந்து கீழே இருக்குன்னா, மோல்டன் அயன் வந்து வெயிட் அதிகம், அதனால கீழே வந்துடும். இம்பியூரிட்டிஸ் அதுக்கு மேல இருக்கும், அதனால இந்த இடத்துல ஸ்லாக் அவுட்லெட் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஃபைனலா என்ன கொடுத்துருக்காங்க, the iron thus formed is called pig iron. அது மாதிரி கிடைக்கக்கூடிய அயன், மோல்டன் அயன் நம்மளுக்கு கிடைக்குதுல, அதை வந்து பிக் அயன் சொல்லுவாங்க. அயன்ல நிறைய டைப் இருக்கும், அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். இட் இஸ் ரீமெல்டட் அண்ட் கேஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ். அந்த இரும்பை அது வந்து மோல்டன் ஃபார்ம்னா லிக்விட் மாதிரியான ஃபார்ம்ல இருக்கும். அது மெல்ட் ஆயிடுச்சு இல்ல, அயன்றது மெல்ட் ஆயிடுச்சா, ஸோ லிக்விட் மாதிரியான ஃபார்ம்ல இருக்கும். அதை நம்ம ரீமெல்ட் பண்ணி மறுபடியும் அந்த பிக் அயன் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மோல்டன் அயன்ல இருந்து பிக் அயன் கிடைக்கும். அதை திரும்ப ரீமெல்ட் பண்ணி திரும்பவும் மெல்ட் பண்ணுவாங்க. அதை வேற வேற ஷேப்புக்கு மாத்துவாங்க. அதுதான் கேஸ்ட்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்னா நம்மளுக்கு தேவையான அச்சுகள், மோல்டுனா அச்சுன்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இரும்பு வச்சு ஏதோ ஒரு பொருள் செய்யணும், அதோடைய அச்சு நான் வச்சிருக்கேன். அதுல நான் இந்த மெல்ட் பண்ணி இந்த இரும்பை ஊத்திட்டு அந்த அச்சுக்கு நான் அந்த பொருள்ல செஞ்சிருவேன். சோ இது மாதிரி செய்யப்படும் அயனை கேஸ்ட் அயன் சொல்லுவாங்க. கேஸ்ட்னா உருவம் கொடுக்கறதுன்னு அர்த்தம், மோல்டுனா அச்சுன்னு அர்த்தம். அச்சு மூலமா உருவம் கொடுக்கறாங்க. ரொம்ப சிம்பிள். மோல்டன் அயன் கிடைக்குது, அந்த அயன் வந்து பிக் அயன் சொல்லுவாங்க. அதை நான் அந்த மோல்டன் அயன்ல இருந்து பிக் அயன் கிடைக்குது, அதை நம்ம ரீமெல்ட் பண்ணணும். ரீமெல்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஷேப்ல மாத்தோம்னா அதை கேஸ்ட் அயன் சொல்லுவாங்க. இந்த டீடைல் ரொம்ப ரொம்ப ஈஸி. டயக்ராம் தெரியணும். டயக்ராம்ல ஒரு இடத்துலயும் இருக்கிற விஷயங்கள் அதெல்லாம் எதுக்கு உபயோகப்படுதுன்றது தெரியணும். அதுல நம்மளுக்கு தேவையானதை எப்படி நம்ம இதுல இருந்து கொண்டு வரோன்றது புரிஞ்சுக்கணும். இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஹாட் கேசஸ் சொன்னோம்ல, இதுலதான் நம்மளுக்கு கடைசியா கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வருது இல்ல, இந்த தேவையில்லாத கேசஸ்லாம் ஹாட் கேசஸ் இந்த இடம் மூலமா வெளியே வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஆன்சர். ஈக்குவேஷனும் பேலன்ஸ் பண்றதுக்கு நான் சொல்லிட்டேன்.